தம்புள்ளை பொற்கோவில் இலங்கையின் புகழுக்கு மையமாக இருப்பது போல் இருக்கும் இடத்திலும் மையமாகவே உள்ளது. மத்திய மாகாணத்தின் மாத்தளை மாவட்டமே இதன் அமைவிடம். இந்த கோவில் கொழும்புக்கு கிழக்கே 148 கிலோமீட்டர் தூரத்திலும் கண்டிக்கு வடக்கே 72 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இது ஒரு குகை கோயில் என்பது கூடுதல் சுவாரஸ்யம். பயண வசதிகளும் சிறப்பாக உள்ளன. இதன் பழமையும் சிறப்பும் இலங்கையின் பாரம்பரிய சின்னமாக உலக பாரம்பரிய தலங்களின் வரிசையில் இடம் பிடிக்க செய்துள்ளது. கடந்த 1991ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக இதை அறிவித்தது. தமிழில் தம்புள்ளை பொற்கோவில் என்றும் சிங்களத்தில் தம்புள்ள லென் விகாரய என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த குகை கோயில் இலங்கையில் ஒரு பொக்கிஷமாகவே பாதுகாக்கப்பட்டு வருகிற ஒரு பெரிய வளாக குடைவரை கோயிலாகும். 160 மீட்டர் அளவுள்ள தளத்துக்கு பாறையே கோபுரமாகவும் அமைந்துள்ளது. இதை சுற்றிலும் 80க்கும் மேற்பட்ட ஆவண சித்தரிப்பு குகைகள் உள்ளன. இவற்றில் 5 குகைகள் முக்கியமானதாக கவர்கிறது. இந்த 5 குகைகளிலும் உள்ள பழமையான சிலைகளும் ஓவியங்களும் வியப்பை ஏற்படுத்துகின்றன. தம்புள்ளை பொற்கோவில் 150 மீட்டர் உயரமுள்ள பாறையில் 5 குகைகளின் தொகுப்பாக காணப்படுகிறது. குகைக்குள் சந்நிதி அறைகளும் பிரிக்கப்பட்டுள்ளன. பாறை மீதிருந்து பார்த்தால் கீழே உள்ள ஊர்கள், வயல்வெளிகள், நிலப்பரப்பின் பனோரமா காட்சி அழகாக தெரியும். அதில் 19 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சீகிரிய பாறை அரண்மனையும் அடங்கும். கிழக்கு மேற்காக 52 மீட்டர் நீளமும் நுழைவாயிலிருந்து பின்பக்கம் வரை 23 மீட்டர் அகலமும் 7 மீட்டர் வரை உயரமும் கொண்டது. இங்குள்ள புத்தர் சிலைகள் பல்வேறு உயரங்களில் மனப்பான்மைகளிலும் மட்டுமல்லாமல் காலங்களிலும் உருவாக்கப்பட்டது. இலங்கையில் பெரும்பாலும் சிங்களவர்களே புத்த மதத்தவர்களாக இருப்பதால் இதன் கலை மற்றும் கலாச்சார பிரதிபலிப்பு சிங்களவர்களுடைய சகாப்தமாக விளங்குகிறது. இங்குள்ள பெரிய சிலையின் நீளம் 15 மீட்டர் ஆகும். இங்கு மொத்தமாக 1500 ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த படைப்புகளை ரசிக்கிற போது இயற்கையோடு அதிகம் கலந்திருந்த அக்காலத்து கலைஞர்களுக்கு நிகழ்கால வியாபார நோக்குடைய கலைஞர்கள் ஈடில்லை என்றே தோன்றுகிறது. இங்குள்ள சிலைகள் மற்றும் ஓவியங்களில் பெரும்பாலானவை கௌதம புத்தர் மற்றும் அவர் வாழ்க்கை தொடர்புடையது. பிந்தைய காலத்தில் இந்து மத கடவுள்களான விஷ்ணு, விநாயகர் சிலைகளும் சேர்க்கப்பட்டு ஒரு மத சமதர்ம ஆலயமாகவே தற்போது இது விளங்குகிறது. உயிர்ப்பான சுவரோவியங்கள் 2100 சதுர மீட்டருக்கு இந்த குகை கோயிலினை கலை கோயிலாக மாற்றியுள்ளன. மாரா பேயின் சலனம் மற்றும் புத்தரின் முதல் பிரசங்கத்தின் முத்தாய்ப்பு ஓவியங்களும் அதில் அடங்கும். இந்த குகை கோயிலில் புத்த மதத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் புத்த மதம் இலங்கையின் பரவுவதற்கு முன்னரே இந்த குகைகள் தோன்றியுள்ளன. வரலாற்று காலத்துக்கு முந்தைய மனிதர்கள் இந்த குகைகளில் வாழ்ந்துள்ளனர். 2700 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களின் எலும்புக்கூடு, புதை படிமங்கள் இதை உறுதி செய்துள்ளன. புத்த மதம் பரவிய நாடுகளில் குகைகள், மலைகள் போன்ற நிரந்தரமான தியானம், அமைதிக்கு ஏற்ப பகுதிகளை தேர்வு செய்து சிலைகள், ஓவியங்களை வடித்து மதத்திற்கான தடங்களை பதித்துள்ளனர். இங்கும் அப்படியே 1ஆம் நூற்றாண்டில்தான் இந்த குகைகள் கோயில்களாக மாற்றப்பட்டன. வலகம்பா என்ற மன்னன் தென்னிந்தியரால் அனுராதபுரத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தனது தலைநகரை கைப்பற்றியதால் கடவுளுக்கு நன்றி செய்யும் விதமாக குகையை கோயிலாக்கினார். இது அனுராதபுர காலம். கிறிஸ்துவுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 923 வரை ஆகும். 1190ஆம் ஆண்டில் பொலன்னர்வைச் சேர்ந்த நிசங்க மல்லன் மன்னன் 70 புத்தர் சிலைகளை உருவாக்கி குகைகளுக்குள்ளும் தங்க மெருகு கொடுத்தார். இது பொலனர்வை காலம். 18ஆம் நூற்றாண்டில் கண்டி ராஜ்யத்தால் பொற்குகை கோயில் மீட்டெடுப்பு செய்யப்பட்டது. ஓவியங்கள் உட்பட புதுப்பித்தல் பணிகளுடன் சுற்றுலாத்தல ரசனைக்கு ஒப்ப அப்போதே மாற்றப்பட்டது. இது கண்டி காலம். இலங்கை இப்படி பொற்காலம், போர்க்காலம் எல்லாம் கடந்து இனியாவது இன சுமூக நட்காலத்துக்கு சென்றால் பல நாடுகளில் வாழும் சுற்றுலா பிரியர்களையும் அதிகம் ஈர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.